நான் முத்துக்கமலி மதுரையிலேருந்து வரேன். அக்ரிகல்ச்சர் ஃபீல்டு ஆஃபீஸர் இந்தியன் பேங்க்கில் செலக்ட் ஆகியிருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா எப்போயுமே நான் என் பேருக்கு பின்னாடி ஏஃபோன்னு எல்லா இடத்துல எழுதிக்கிட்டே இருப்பேன். இப்போ எனக்கு பதிலாக அங்கே எழுதியிருக்காங்க. அம்மா வந்துட்டு எப்படின்னா என்னை நம்பினாங்க. நான் வந்துட்டு அக்ரி எடுப்பேன்னு, நான் அக்ரி படிப்பேன், அது மட்டும் தான் படிப்பேன்னு அக்ரி எடுக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அடுத்து ஏஃபோ தான் என்னோட ஜாபு, அதான் கெரியர், நான் இதான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னேன். சரி அதுக்கும் போய் படி அப்படின்னாங்க. வீட்டுக்கு லேட்டாக வருவேன், காலைல சீக்கிரம் போயிடுவேன், எந்த ஃபேமிலி ஃபங்க்ஷனையும் நான் அட்டன் பண்ணது கிடையாது. சரி அவள் படிக்கட்டும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அம்மா ரொம்ப நம்பினாங்க. இது என்னோட 3rd அட்டெம்ப்ட்டு சொன்னால ஃபஸ்ட்டு வந்துட்டு ப்ரிலிம்ஸ் பார்த்தேன். ப்ரிலிம்ஸ் குவாலிஃபை பண்ணி மெயின்ஸ் போனேன். அடுத்து அதில் மெயின்ஸில் போச்சு. 2nd அட்டெம்ப்டில் ப்ரிலிம்ஸ் குவாலிஃபை பண்ணேன், மெயின்ஸ் குவாலிஃபை பண்ணேன், இன்டர்வியூ போனேன், அதில் போச்சு. போன தடவை நான் ஒரு 4 மார்க்கில் போச்சு. இந்த தடவையும் அதே மாதிரி ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் குவாலிஃபை பண்ணி எனக்கு இன்டர்வியூ ஆகி ஜாப் வந்துட்டு என் கையில் இருக்குது. இந்தியன் பேங்க்குன்னு இருக்கிறப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சுரேஷ் அகாடமிக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். மார்க் இன்டர்வியூ லாஸ்ட் டைம் அட்டன் பண்ணிவிட்டு நான் இங்கே போகிறப்போ வந்துட்டு என் சீனியர் அவங்களோட ஃபோட்டோ இருந்துச்சு. நான் அப்படியே பார்த்துட்டே போனேன், அப்பாட்ட சொல்லிகிட்டே போனேன், அப்பா இது என்னோட சீனியர்ப்பா அப்படின்னு சொல்லிட்டே போனேன். அது அப்போ சரி நம்ம அடுத்து வர்றப்போ இது மாதிரி நம்ம ஃபோட்டோ இருக்கும்னு நான் உள்ள நினச்சிட்டே தான் போனேன். இப்போ என் ஃபோட்டோ வந்துருச்சு. ஸோ தேங்க்யூ ஸோ மச்.